கால நேரம் உங்களுக்கு கூடி வரும்போது அது தானாகவே எங்களுக்கு வாய்ப்புகளை தந்து விடுகின்றது. அப்படித்தான் நீங்கள் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது. நாங்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும். குறுக்கு மறுக்கா ஓடி மூஞ்சியெல்லாம் உடப்பட்டு கொண்டு நிற்கக்கூடாது. பொறுமையாக இருந்து தான் அந்த பாதையில் நாங்கள் பயணித்து அந்த இலக்கை அடைய முடியும். அந்த காலம் நிச்சயமாக மற்றவர்களுக்கு கிடைப்பது போல் எங்களுக்கும் கிடைக்கும். அது ஒரு நேர்வழி பயணமாக இருக்க வேணும். குறுக்கு வழி பயணமாக இருந்தால் நாங்கள் வீழ்ந்தெழும்பி விடுவோம். அந்த நேர்வழி பயணம் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றியை தரும். அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் கூட அவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்த அவர்களுடைய கருத்தியல் இன்றைக்கு அது ஒரு வெல்லும் தருவாயை எட்டியிருக்கு.